லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் அமேசான் வெப்சைட்டில் எப்படி ஒரு அஃபிலியேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் நம்மளுடைய இமெயில் ஐடி நமக்கு தேவையான பாஸ்வேர்ட் கொடுத்ததையும் அடுத்ததாக ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜாயின் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதையும் இந்த மாதிரி ஐ ஆம் ஏ நியூ யூசர் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு மெயில் ஐடியும் கீழே இந்த மாதிரி பாஸ்வேர்டும் கொடுப்போம். இங்கே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறமா அந்த ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த ரெட் கலர் ஏரோ மார்க் போட்டு உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டியிருக்கேன். அதாவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணல உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு க்ரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதையும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஃபஸ்ட் ஆப்ஷனே பார்த்துட்டிங்க அப்படின்னா பேயி நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம அமேசான் அஃபிலியேட் ப்ராசஸ் மூலமாக நம்ம இதில் ஏர்ன் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் சம்மந்தமான எல்லா விஷயங்களுக்கும் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட், அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய நேமும் நம்ம இங்கே ஃபில் பண்ணக்கூடிய நேமும் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், பேயி நேம், இங்கே பேயி நேம் அப்படிங்கிற இடத்துல நான் இங்கே ஷாம் பட்டேல்னு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுடைய நேம் கொடுங்க. அடுத்ததாக அந்த நேம் கீழேயே இங்கே ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்டர் தி நேம் எக்ஸாக்ட்லி ஆஸ் இட் அப்பியர்ஸ் ஆன் தி பேங்க் அக்கௌண்ட். ஸோ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் எப்படி இன்சியல் முன்னாடி கொடுத்துருக்கீங்களா, இல்லை பின்னாடி கொடுத்துருக்கீங்களா, இல்லை ஃபாதர் நேமோட கொடுத்துருக்கீங்களா, அது அங்கே எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்ததாக அட்ரஸ். ஸோ நான் இங்கே சாம்பிளுக்காக சிம்பிளாக கொடுத்துருக்கேன், நம்ம 18 குமரன் காலனின்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்களுடைய அட்ரஸை சேம் இதே மாதிரி கொடுங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சிட்டி, நான் இங்கே சென்னைன்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த சிட்டியோ அங்கே சிட்டி கொடுத்துட்டு ஸ்டேட் தமிழ்நாடுன்னு கொடுத்துருங்க. போஸ்டல் கோடு உங்களுடைய போஸ்டல் கோடு கொடுங்க. அடுத்ததாக இந்த கான்டாக்ட் நம்பர், நீங்கள் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுங்க. ஸோ நீங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுத்ததுக்குமே அப்புறமே அடுத்த ஆப்ஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹூ இஸ் தி மெயின் கான்டாக்ட் ஃபார் திஸ் அக்கௌண்ட். அதாவது இங்கே இருக்கு இல்லைங்களா? ஸோ இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம மேலே கொடுத்துருக்க டீட்டெயில் தான் மெயின் கான்டாக்டா இல்லை வேறு ஏதாவது நம்ம கான்டாக்ட் இதில் கொடுத்துக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. நம்ம இங்கே மேலே இருக்கிறதா மெயின் கான்டாக்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ இது இந்த ஃபார்மில் கடைசி ஆப்ஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபார் யூஎஸ் டேக்ஸ் பர்பஸ் ஆர் யூ ஏ யூஎஸ் பர்சன், நீங்கள் யூஎஸ் பர்சனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ அதிலே அந்த இன்னொரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் எப்படி இருக்குன்னு நான் இங்கே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். சம்மன் எல்ஸ் அப்படிங்கிறத எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதாவது மெயின் அக்கௌண்ட் மேலே இருக்கிறது மெயின் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல விரும்புனீங்கன்னா அதுக்கு கீழே இன்னொரு அக்கௌண்ட் டீட்டெயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நான் இந்த மேலே கொடுத்த டீட்டெயில் தான் மெயின் அக்கௌண்ட்னு சொல்லிவிட்டு கீழே வந்துட்டு நோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த நெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் வரும், ஒரிஜினல் அட்ரஸ், சஜஸ்டட் அட்ரஸ். ஸோ இதில் நம்ம கொடுத்தது இருக்கும், அதே மாதிரி இவங்களே இந்த ஃபார்முக்கு தகுந்த மாதிரி ஆல்டர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் எடிட் பண்ணி மறுபடியும் மாற்றுறதுனா இந்த மேலே இருக்கு இல்லைங்களா, இங்கே எடிட், இதை கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ இதுவே ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த க்ளோஸுங்கிறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ அடுத்ததாக எந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் இதில் ப்ரொமோஷன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் அடுத்தது வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம்.